ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வாரமா 2 வீக்ஸா வீடியோ போடல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. எல்லாரோட அன்புக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த நேரம் உங்ககிட்ட நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன், வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ போடலாமா வேண்டாமா, இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற முடிவுக்கே நான் போயிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி லெசன்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து நான் வந்து பிள்ளைங்களை வந்து எப்படியாவது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கணும், அவங்கள எப்படியா மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் எடுத்து ப்ரீவியஸ் இயரோட ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நேரம் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலோட க்ரோத் பாருங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ நம்ம என்னதான் வீடியோ போட்டாலும் சேனலோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் சொல்லலை. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறது அப்படின்னா, நான் 12th பயாலஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் உட்காந்து வேலை செஞ்சேன். அதாவது நான் அதை குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸாக மட்டும் நான் பார்க்கல. ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் இவங்க படித்தாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸும் போடுறேன். நான் பாருங்கள், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீடியோ போடுறேன், பயாலஜிக்கும் போடுறேன். ஸோ நான் பயாலஜி படிச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடணும்னு கிடையாது, காமர்ஸ் படிச்சுட்டு தான் வீடியோ போடணும்னு கிடையாது. இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் இயரில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட கொஷின் பேப்பர் கலெக்ஷன் எடுத்து அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருது, ஸோ இந்த வருஷம் எதெல்லாம் வர்றதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது, அது போக வந்து நமக்கு தெரிஞ்ச சில டீச்சர்ஸ் கிட்ட கொஷின்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம், எதெல்லாம் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸை போடுறோம். ஆனால் சேனலோட க்ரோத் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய இன்கமும் வந்து நமக்கு பெருசாக இன்கம் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் டைமில் எனக்கு வந்து ஒரு 10,000 அமௌண்ட் வந்தது, இல்லைன்னு சொல்லலை, மார்ச் மந்த்து. ஸோ ஏப்ரலில் ஒரு 4,000 வந்தது, ஜூனில் 3,000, ஜூலையில் 2,000, இந்த ஆகஸ்டில் சொல்லவே வேண்டாம் 1,200 கிட்ட தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா பார்க்குற நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க, சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் சொல்ல வரல. ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000, 5,000, 3,000லாம் ரீச் ஆகுது. ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா வெறும் 100 லைக்ஸ் கூட இல்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து படித்தா பப்ளிக்கில் வருமா, எக்ஸாம்ஸ் வந்து சென்டம் எடுக்கலாமா, 90 எடுக்கலாமா. ஏன்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், ஸ்லோ லேர்னர்ஸ் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், டாப்பர் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தானா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இப்படி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சேனலில் தெளிவாக சொல்லி தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப வளவலன்னு எதுவும் தேவையில்லாதது பேசுறது கிடையாது. வீடியோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் எல்லா லெசன்ஸ்லையும் நான் 1 மார்க்ஸ் முதற்கொண்டு எதெல்லாம் ரிப்பீட்டடாக கொஷின் பேப்பரில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன 1 மார்க்ஸ் படிக்கணும், எதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், எதெல்லாம் வந்து ஸ்டேட் 5 மார்க்ஸ், இப்படி எல்லாம் தனித்தனியாக எடுத்து தான் உங்களுக்கு நான் கொஷின் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் எடுத்துகிட்டு ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு 4 கொஷினை டிக் பண்ணி இதெல்லாம் படிங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நீங்கள் வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் டீச்சர் இம்பார்ட்டன்ட் சொன்னதோட கம்பைன் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக, அதாவது கல்வி விஜய் சேனல் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து தான் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். கல்வி விஜய் சேனல்ன்றது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி மேக்ஸ் வித் விஜய் சேனலாக இருந்தது. அதுக்கு முன்னாடி விஎல் கிளாஸஸ் சேனல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020 இருந்து நான் மார்ச் 2020 இருந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து நம்ம இதே ஃபீல்ட்லயே இருக்கோம். ஆனா இப்ப வரையுமே வந்து பெருசா ரீச் கொடுக்கல. ஸோ
நம்ம வந்து யூடியூப் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கோச்சிங் சென்டர்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு மைண்ட் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் செலவுக்கு கூட நமக்கு வந்து இன்கம் வந்து இதுல இருந்து கிடைக்க மாட்டேது. இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற பெனிஃபிட் எனக்கு கிடைக்காம போகுது. ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும்தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, அதை வந்து லைக் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம், போடுற வீடியோஸை வந்து அழகா படிக்கலாம். நிறைய பிள்ளைங்க பார்க்குறதே கிடையாது. எக்ஸாம் டைம்ல தான் வந்து ஒரு 10,000 மேக்ஸிமம் 10,000 ரீச் ஆகுது. அது கூட ஒரு சில வீடியோஸ் தான். மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000ல இருந்து ஒரு 7,000 வரை ரீச் ஆகுது மிட் டெர்ம்க்கு. ஆனா மற்ற நேரம் அந்த எக்ஸாம் டைம்ல அந்த ஒரு 1 வீக் 10 டேஸ் மட்டும் தான் ரீச் ஆகுது. மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 200ல இருந்து ஒரு 2,000 வரையும் தான் வந்து வீடியோஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு 1 hour இல்லை 2 hours டைம் ஒதுக்கல. கிட்டத்தட்ட வந்து மினிமம் 5 to ஒரு 8 hours மேல நம்ம டைம் ஒதுக்கி வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதை போட்ட உடனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா தான் போடுற நமக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நீங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா படிக்கிறீங்க, அதுக்கு சரியா மார்க் வரல. ஸோ மார்க் வராத பட்சத்துல உங்களுக்கு அடுத்த கட்டம் படிக்கும்போது என்ன தோணும்? என்னடா எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டு படிச்சாலும் மார்க் வர மாட்டேங்குது, ஸோ நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசனை வரும் பார்த்தீங்களா? அந்த ஒரு மனநிலைக்கு தான் இப்ப நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால வீடியோ போடலாமா அப்படின்ற ஒரு யோசனையில அப்படியே கொஞ்சம் என்னால வீடியோ போடுறதுக்கு மைண்டும் உட்காரல. அதை விட முக்கியம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் ஒரு ப்ராப்ளம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப நான் நியூவா வந்து வீடு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலம்மாள், அதாவது சூரப்பேட் வேலம்மாள் ஸ்கூல், சிபிஎஸ்இ டிஎன் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லாம், அதோட பேக் சைடில் ஆல்ரெடி இருந்தோம். இப்போ அங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பைக்ல போனோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் போற மாதிரி இருக்கும். அங்க அதாவது கதிர்வேடு பத்மாவதி நகர்ல நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ விருப்பப்பட்டவங்க 6th to 10th நான் கிளாஸ் எடுக்கிறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். சொன்னது புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர்பை எங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்சன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கதிர்வேடுல விநாயகபுரம்ல காட்சன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த காட்சன் ஸ்கூல் சரௌண்டிங்ல தான் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அம்பத்தூர்ல இருக்கீங்க, கொளத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ விநாயகபுரம், கதிர்வேடு, பத்மாவதி நகர்ல நான் இப்போ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நியர்பை யாராவது இருக்கீங்க அப்படின்னா, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. நம்ம டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம், கோச்சிங் சென்டர். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு கல்வி விஜய் சேனல் என்னைக்குமே வந்து யூடியூப் வழியாகவும் சரி, நேரடியாகவும் வந்து என்னைக்குமே வந்து தயாராக இருக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட மெடிசின் எக்ஸ்பென்சிவ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பத்த மாட்டுது. ஸோ அதிகபட்சமாக வந்து எனக்கு செலவாகிறதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்காகவே வந்து நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். உடம்புல 1 2 பிரச்சனை கிடையாது. பறவைகள் பலவிதம் அப்படின்ற மாதிரி நோய்கள் பலவிதம் நம்ம உடம்புல இருக்கு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படி ஓரங்கட்டிட்டு நம்ம வாழ்க்கையில எதுக்காக இந்த பூமியில அவதரிச்சோம், என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுட்டு இந்த உலகத்துல இருந்து நம்ம விடை கொடுக்க போறோம், இது எல்லாமே மனசுல வச்சுட்டு என் கடமையை நான் கரெக்டா பண்றேன். பயப்பட வேண்டாம், யூடியூபை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப மைண்ட் வெக்ஸ் ஆகி தான் வந்து அந்த ஒரு 2 வீக்ஸ் என்னால் வீடியோ போட முடியல. அது இல்லாமல் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கான வேலைப்பாடுகளும் வீடு தேடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு சில மென்டலி டிஸ்டர்பில் என்னால் வந்து வீடியோஸ் கிளியராக போட முடியல. என்னோட பர்சனலாக உங்ககிட்ட நான் என்னோட குழந்தைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ கண்டிப்பாக என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட்டிவ் கடைசி வரையும் கொடுங்க. புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பத்மாவதி நகர், கதிர்வேடு, சூரப்பேட் மெயின் ரோடில் இருக்க இந்த கோச்சிங் சென்டருக்கு விருப்பம் உள்ளவங்க என்னோட மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் அது. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். எல்லாரும் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கல்வி விஜி சேனல் ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கையோட திரும்பவும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து வெறும் வருமானத்துக்காக மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து யூடியூப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த யூடியூப்பை தாண்டி பின்னாடி நிறைய குழந்தைங்க என்னை வந்து ஃப்ரெண்டாகவும் ஒரு டீச்சராகவும் ஆன்ட்டியாகவும் மேமாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இவ்வளோ குழந்தைங்களோட அந்த ஒரு அன்புக்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் கண்டிப்பாக வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு, ஸோ யூடியூப்ல இன்கம் வந்தாலும் வரலனாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும். கடமையை செய்யும்போது கண்டிப்பாக பலன் தானாக வரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட 5 முதல் 6 வருடமாக காத்துட்டு இருந்த என்னோட இந்த ஒரு எதிர்பார்ப்பு இனி அடுத்தடுத்த காலங்களில் கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் மாறும் அப்படின்னு நம்பிக்கையோட வீடியோ போட இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.